டேய் மாப்பிள, வாடா சீக்கிரம் போய் தூங்குவான், காலைல சீக்கிரமா எந்திரிக்கணும். ஏன்டா வீடுடா போய் பால் பாக்கெட் போட போறியா என்ன? இல்ல நியூஸ் பேப்பர் போட போறியா? இல்ல மாப்பிள, வள்ளி வீட்டுல சாணியில போகணும்ல. என்னது சாணியில போறியா? ஏன்டா ஐஏஎஸ் கலெக்டர் உத்தியோகத்துக்கு போற மாதிரி இம்புட்டு பெருமையா சொல்ற? போடா லூஸ் மாதிரி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்ப. நான் போய் தூங்க போறேன், நீ வந்தா வா, இல்லைன்னா வெளியே கடை. ஏய் இருடா, கதவை பூட்டிடாத, வெளியே சரியான குளிரா இருக்கு, வெளியே கடந்து தண்ணி வந்து செத்துருவேன் நானு. வந்தா வா, இல்லைன்னா போ. காதோல் பண்றதுக்கு நம்ம கடந்து சாக வேண்டியதா இருக்கு. முருகா, இவன் தாங்க முடியலன்னு பார்த்தா அந்த கொசு கடி வேற. டேய் துணண்டாம பேசாம தூங்குடா. தூங்குறவனையும் தூங்க விட மாட்ற. டேய் அலாரம் செட் பண்ணியிருக்கேன்டா உன் மொபைலில், அடிச்சோன்னே என்னை உசுப்பி விட்டுரு. ஏப்பா நீ தூங்கு, நான் உசுப்பி விடுறேன். அள்ளி போட்டு அம்மிக்கு வச்சு கொண்டு போய் கொட்டிடணும். ம் ம். டேய் விடுடா விடுடா. டேய் என்னடா போர்வைய மூஞ்சில வச்சு அம்மிக்கு கொல்ல பாக்குற கொலகார பாவி. ஐயோ டேய் சாரிடா சாரிடா மாப்பிள, சாணின்னு நினைச்சு போர்வையை எடுத்து உன் மூஞ்சில வச்சு அமுக்கிட்டேன்டா, சாரிடா. டேய் கனவுல கூட சாணி அள்ளி அமுக்குற மாதிரியாடா கனவு காம்ப. யாத்தாடி இவன் கனவுல வரத பூரா நம்மளை வச்சு ட்ரையல் பார்ப்பேன் போலயே. இவன் பக்கத்துல நீ நம்ம தூங்கவே கூடாது. கொலகார பாவி, பாரு என்ன தூங்க விடாம இருட்டு அவன் எப்படி தூங்குறான்னு. அந்த பிள்ளை மாட்டை அடக்கு, நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுச்சு. இவன் தலகால் தெரியாம ஆடுறேன், இது எங்க போய் முடிய போகுதோ ஆண்டவா. டேய் மாப்பிள மாப்பிள, என்னதான்டா வேணும் உனக்கு? டேய் அலாரம் அடிச்சாடா? அடிச்சா சொல்ல மாட்டேனா, போடா அங்கிட்டு, என்னை தூங்க விடுடா முதல்ல. இவன் ஏன் இம்பிட்டு கோவப்படுறேன்? இப்போ நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? லூசு பைய. சரி நம்ம போய் தூங்குவோம். இன்னைக்கு மட்டும் ஏன் சீக்கிரமா விடிய மாட்டுது? இவன் ஏன் பக்கத்துல படுத்திருந்தேன், இப்போ எதுக்கு அங்கே போய் படுத்திருக்கேன்னு தெரியலையே. மாப்பிள மாப்பிள, நீ என் பக்கத்துல படுத்திருந்த, அப்புறம் எப்படிடா இங்கேயே வந்து படுத்த? டேய் உனக்கு என்ன பிரச்சனை? மண்டையில் எதுவும் பிரச்சனையாடா? நான் வேணும்னா வெளியே போய் நாய் கூட படுத்துக்கிறவா? இல்லடா மாப்பிள வேணாண்டா, இங்கேயே படுத்துக்கடா. இவனுக்கு எதுவும் மண்டையில பிரச்சனை போல. சரி நம்ம தூங்குவோம், நமக்கு எதுக்கு வம்பு. இனி என்னத்த தூங்குனா, அதே விடிஞ்சிருச்சே. விடிய விடிய ஒரு கொட்டு கூட இன்னும் தூங்க விடாம பண்ணிட்டியான். இப்போ இவன் என் கடந்து தூங்குறேன். இரு வர்றேன். தூங்கவா செய்யற? நல்லா குளிர்ல தண்ணி சில்லுன்னு இருக்கு, இரு உன் மூஞ்சில ஊத்துறேன். என்னையவா தூங்க விடாம பண்ற? இப்ப நீ எப்படி தூங்குற நான் பாக்குறேன். ஐயோ வீட்டுக்குள்ளே மழை பெய்யுது. டேய் நீ தண்ணியை பிடிச்சி மேல ஊத்துனியா? ஆமா நைட்டுக்குள்ள என்ன தூங்க விடாம பண்ணிட்டு நீ தூங்குறீங்கள அதே. அது இருக்கட்டும், டைம் ஆச்சோடா, நான் போறேன்டா சாணியல்ல, நீ வரியாடா? நான் வரல, நீ போ. சரி நீ வரலன்னா இரு, நான் போறேன். அப்புறமேட்டுக்கு டீ மட்டும் போட்டு கொண்டு வந்துரு. வெட்டி முறிக்கிற முறிக்கி டீ தான் கேடு. போ போ பாக்குறேன். என்னது இம்புட்டு மாடு இருக்கு? அட எங்க அப்பா, அம்புட்டுக்கும் சாணி அள்ளி போடுறதுக்குள்ள என் குறுக்கு உடஞ்சு போயிரும் போலயே. இப்படின்னு நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வள்ளி 5 மணிக்கெல்லாம் வந்து சாணி அள்ளி கொட்ட சொல்லுச்சு, இப்போ விடிஞ்சு வேற போயிருச்சு. அது வரங்குள்ள வேகமா அள்ளி கொண்டு கொட்டிடுவோம். என்ன நாத்தம் எப்பா, முடியல. நாளைக்கு வரும்போது ஒரு சென்ட் பாட்டில் கொண்டாந்து எல்லா மாட்டுக்கு பின்னாடி அடிச்சு விட்டுறணும். இதுவே வேற அல்ல போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. இன்னைக்கு பொழுது பூரா இங்கேதான் இருக்கணும் போலயே. இது என்ன இந்த அண்ணன் இங்கே சாணி அள்ளிக்கிட்டு இருக்கிறாரு? புதுசாக வேலைக்கு ஆள் சேர்த்துருப்பாங்களோ? சரி நமக்கு என்ன, நம்ம வாட்டுக்கு போவோம் பாலை வாங்கிட்டு. ஏண்டி பால் வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போலையா? இங்கே வேடிக்கை வந்துட்டு இருக்கிற? ஏக்கா என்னக்கா இந்த நாள் கடைசி சாணி அள்ளி விட்டுட்ட? எங்கடி சாணியில சொன்னேன், அவனா தாண்டி அள்ளி கூட்டிகிட்டு இருக்கிறேன். ஏக்கா பார்த்தாலே பாவமாக இருக்குக்கா. பாவம் டவுனில் படித்தவர் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து இங்கே சாணி அள்ளுறாரு. என்னன்னா கூட போய் நீ அள்ளு. சரிக்கா நான் போகிறேன், நான் போய் எங்கள் அம்மாட்ட பாலை கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு வரேன். சரிடி நீ போ, நான் இவர் எப்படி வேலை பார்க்குறாருன்னு நின்று பார்க்கணும். பாரு பாரு, நின்றுக்கிட்டே பார்க்குறது காசா பணமா? தானே உனக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்க போகிறாரு. சரி நம்ம டீயை குடிச்சு வந்து பார்ப்போம் என்ன பண்ணி வச்சுக்கிறாருன்னு. எப்பா இதுதான் கடைசி கூட. சுத்தமா கூட்டு தள்ளிட்டு தண்ணியை தெளிச்சு கோலத்தை போட்டு விட்டுட்டு சாம்பிராணியை காமிச்சு வச்சிடணும். கோமதி செண்பகம், நான் வர வரைக்கும் திரும்ப அசிங்கம் பண்ணிடாதீங்கடி. அப்பாடா இப்பதான் கொஞ்சம் சுத்தமா இருக்கு. பரவாயில்லையே, வந்த முத நாளே சுத்தமாக வேலை பார்த்து வச்சுட்டீங்களே. ஆமாங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, கை காலெல்லாம் வலிக்குது. அதுக்கு தான் சொன்னேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு. கஷ்டம்லாம் யாருக்கு, உங்களுக்காண்டி தானங்க, பரவாயில்ல. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எல்லா மாட்டுக்கும் தண்ணி காமிக்கணும், கொண்டு போய் தண்ணி காமிச்சு விட்ருங்க. நீங்களும் வாங்கலை என் கூட? முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். எங்க எந்த வாலில் இருக்க தண்ணியும் ஊற்ற வாங்க.
வேணா அது குடிச்சு முடிக்கிட்டோம், அப்புறமா ஊற்றிக்கலாம். ஏன் நேத்தி கடனா அந்த கையில் வாளியை வச்சுக்கிட்டே நிற்கிறீங்க, அந்த வாளியை அங்கிட்டு வைங்க. சரிங்க, வச்சுட்டேன். குடிச்சதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். கருப்பு, நல்லா வயிறு மட்டும் தண்ணியை குடிடா. ஏங்க கருப்புக்கு நான் தண்ணி கட்டவாங்க? எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்கன்னு தெரியலையே, கருப்பைங்கிட்ட முட்டு வாங்குறதுக்கு. கருப்பைங்கிட்ட முட்டு வாங்குறதுக்கு இல்லை, உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காண்டிதே. என்னமோ சொன்ன மாதிரி காதில் கேட்டுச்சு. ஒன்றும் இல்லைங்க, இந்த தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிச்சுன்னா வேறு தண்ணி ஊற்றலாம்ல, அதுத்தேன். செண்பகம், கோமதி, தண்ணி போதுமாடி? என் மூஞ்சில் என்ன இருக்கு, என்னையவே எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் புல் வைக்கோல் எல்லாம் அள்ளியாந்து போடுங்க மாட்டுக்கு. சரிங்க, இந்தா போகிறேன். பார்த்தா பாவமாத்தே இருக்கு, என்ன பண்ணுறது? கருப்பு, நான் சொல்கிற வரைக்கும் இந்த ஆளை பக்கத்தில் விட்டுறதடா. இந்தாங்க புல்லுக்கட்டு. ஏங்க எனக்கா கேட்டேன், மாட்டு தானே கேட்டேன், அந்த ஓரத்தில் வைங்க. சரிங்க, வேறு எதுவும் வேலை இருக்கா? அதான் அதை கீழே இறக்கி வைங்க, அப்புறம் சொல்கிறேன். ஏங்க நான் சித்த வீட்டுக்கு போயிட்டு வரவா? ஏன் அப்படி என்ன இங்கே வேலை பார்த்து கிழிச்சிட்டீங்க நீங்கள்? காலையில் எஞ்சிலிருந்து இன்னும் பல் தேய்க்கல, டீ குடிக்கலங்க. போய் குளிச்சுட்டு வரேங்க, மேலே பூரா சாய் நாத்தமாக அடிக்குது. குளிச்சுட்டு வந்தாலும் திருப்பி சாணி தானே அள்ள போகிறீங்க, அதுக்கு எதுக்கு குளிக்கணும்? இங்கே பாருங்க, கட்டத்துறையை நல்லா சுத்தமாக கூட்டி தள்ளி ஈரம் இல்லாமல் காய வச்சு வச்சுருங்க. அப்புறந்தே மாட்டை பற்றிக்கிட்டு போகணும் கட்டத்துறைக்கு. சரிங்க, அப்புறம் எதுவும் வேலை இருக்கா? ஒரு 10 மணிக்கு மேலே எல்லா மாட்டையும் பற்றிக்கிட்டு போய் அந்த வாய்க்காக்கார ஓரத்தில் மேய்ச்சலுக்கு விட்டு கூட்டிட்டு வாங்க. எங்க இதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் யார் பார்த்தது? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவதையும் பார்ப்பாங்க. உங்களை வர சொல்லுங்க, காலில் விழுந்து கும்பிடணுமுங்க. கும்பிட்டு கஷ்டமாக இருக்கு இந்த வேலை, பாவம். இப்படித்தான் இந்த வயசான காலத்தில் இதுலலாம் வச்சு மேய்ச்சி கட்டுறாங்கன்னு தெரியல. ஒரு நாளைக்கு இப்படி வாயை பிறந்தா எப்படி? கருப்பனை அடக்கணுமா வேணாமா? அடக்கணுங்க, அவனை அடக்கினாத்தானே உங்களை கல்யாணம் பண்ண முடியும். இப்போ சரி, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காம வேலையை பார்க்குற வழியே பாருங்க. சரிங்க, நான் என் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், மாட்டை பத்திரமா பார்த்துக்குங்க. போயிட்டு சீக்கிரமா வாங்க. கருப்பு, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்க, அந்த ஆளை உன் பக்கத்தில் வர விட்டுறாத.